வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு படம் கூட ஃப்ளாப் அடிக்காத ஒரு சூப்பரான டாப் 3 டைரக்டர்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா ஒரு சூப்பர் டைரக்டர் அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்பவே ஈஸி. ஆனா அந்த சூப்பர் டைரக்டர்னு நீங்க பேர் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதை தக்க வச்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான மணிரத்னமே ஒரு சில ஃப்ளாப் படம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த 3 டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தோல்வி அப்படிங்கிறது என் அகராதிலேயே இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டாப் 3ல யார் ஃபஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெற்றிமாறன் சார், அதாவது நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் சார். இவர் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரன் அவரோட செல்ல பிள்ளை அவர். இவரோட படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவரோட ஆசானை பின்பற்றி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் பக்காவாக ஒரு டைரெக்ஷன் கொடுப்பாரு. அவரோட கருத்தாக இருக்கட்டும், அவரோட வசனமாக இருக்கட்டும், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செதுக்குவார் நம்ம வெற்றிமாறன் சார். ஏன்னா வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவர் எடுக்கிற படத்தில் ஒரு 50 புக்ஸோட ஸ்டோரியாவது வந்துடும் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எடுக்கக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்தந்த சீன்ஸில் அந்தந்த நுணுக்கங்களை கொண்டு ரொம்பவே அற்புதமான படைப்பாக இருக்கும். பொல்லாதவனில் ஆரம்பித்து விடுதலை 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் எடுத்த எல்லா படமுமே டாப் பிளாக் பஸ்டர் ஹிட்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் இது தொடர்ந்து வடச்சென்னை 2, வாடிவாசல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே மக்களால் தூக்கி பேசப்படக்கூடிய டைரக்டரில் நம்பர் 1 இருக்கிறது நம்ம வெற்றிமாறன் சார் தான். அடுத்ததா ரெண்டாவதா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் அட்லி. என்னடா அட்லி சொல்றீங்க தானே பார்க்குறீங்க, இவரை நீங்கள் பல பேர் காப்பி டைரக்டர் அந்த மாதிரி நிறையா சொன்னாலுமே அவரோட ஸ்டோரி, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவாக மக்கள் மனசில் ரொம்பவே ஆழமாக பதிகிற மாதிரி எடுத்திருப்பாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவாக அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு அவரோட டைரெக்ஷனில் பக்காவாக கொடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே அவர் எவ்வளவும் சொல்லாலுமே அவர் எடுத்த எல்லா படமுமே இது வரைக்குமே ஹிட்டு தான், எதுவுமே ஃப்ளாப் இல்லை. நம்ம அட்லி பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் தனியாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ராஜா ராணி அப்படிங்கிற படத்தை உருவாக்கியிருக்காரு. மௌனராகம் படத்தோட கான்செப்டை வச்சு இந்த படம் எடுத்தாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று நல்ல ஒரு ரீச்சுக்கு வந்தார் நம்ம அட்லி. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம தளபதி விஜயை வச்சு அவர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணார். இதை தொடர்ந்து தளபதி விஜயை வச்சு 3 படம் எடுத்து 3யுமே ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டார் நம்ம அட்லி. அதை தாண்டி இதையும் தொடர்ந்து அவர் பாலிவுட்டில் கால் எடுத்து வச்சு பாலிவுட்டில் 1000 கோடி வசூல் அடித்து ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இப்போ பார்த்தீங்கன்னா வளம் வந்துக்கிட்டு இருக்காரு நம்ம அட்லி சார். அடுத்ததாக கடைசியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகுக்கே ஒரு முக்கியமான திருப்பு முனையான டைரக்டர்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட படைப்பு ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ கிரியேட்டிவாக இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மேட் டைரக்டர் அப்படி தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இவர் எடுத்த முதல் படமே பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. இவர் எடுத்த முதல் படத்திலே நம்ம மாநகரம் படத்தில் ரொம்பவே வரவேற்பு பெற்று அவர் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கைதி படம் எடுத்து ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் பிளாக் பஸ்டராக கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நம்ம விஜயை வச்சு மாஸ்டர், லியோ, விக்ரம் இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து தொடர்ந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் அவரோட கிராஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏறிக்கிட்டு வந்துச்சு. அதுவும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேயே அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸில் கிரியேட் பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்த ஹிட் கொடுத்து மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தோடு வச்சுக்கிட்டு வராருன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த கூலி படம் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குமே மக்கள் எல்லாருமே ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த 3 டைரக்டரில் யாரை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.